வணக்கம். நான் ஞானசேகரனார், செயல் தலைவர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி. இந்த பதிவு மரியாதைக்குரிய நண்பர் சீமான் அவர்களுக்கு. சீமான் அவர்களே, உங்களுக்கு உங்களுடைய வீடியோ ஒன்று நான் காணொலி பார்க்குற நேர்ந்தது. நடிகர் விஜய் அவர்கள் பேசுனது புதுச்சேரி அரசியலை பற்றி அது கொஞ்சம் இரலவெண்ட் அப்படின்னா அதுக்கான ஒரு வீடியோ போட்டுட்டேன். அதை பற்றி உங்கள்கிட்ட பேட்டி கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் முதல் கருத்து சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறமும் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. அது என்ன, புதுச்சேரி அரசியலை பற்றி போகிற போக்கில் ஒரு பெரும் சூதியும் சூழ்ச்சியும் சதியும் நீங்கள் அப்படி தட்டி விட்டு போகிறதா தான் நான் பார்க்குறேன். அது ரொம்ப விஷமமானது. இதை முழுதாக கடுமையாக நான் கண்டனத்தை புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் இதை பதிவிடுகிறேன். சரி, நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா, போகிற போக்கில் அந்த பேட்டி எடுக்கிறவங்ககிட்ட சொல்கிறீங்க, ஆமாம் நாங்கள் மாநில அந்தஸ்தை பற்றி கேட்டாரே இவர் நடிகர், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை கொஞ்சமும் சிரிக்காமல் கூச்சலாச்சலாமல் நீங்கள் சொன்ன ஒரு காமெடி என்னென்னா, அதை நான் தான் முதலில் தொடங்கினேன், என் கருத்தை வலுப்படுத்துவதைப் போல் தம்பி இவர் பேசிட்டார் விஜய் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. கொஞ்சமாச்சும் புதுச்சேரி அரசியல் ஏதாவது கொஞ்சமாச்சும் வரலாறு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? எத்தனை முறை புதுச்சேரி சட்டமன்றத்தில் இதுக்கு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. மத்தியிலும் மாநிலத்தில் காங்கிரஸ் இருந்து அப்போவே செய்ய முடியாததை இப்போ நீங்கள் காம்ப்ளிகேட்டடாக ஒன்று உருவாக்குறீங்க, ரைட்? அதை பற்றி நான் வேண்டிய அளவுக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் அதில் என்ன சொல்கிறீங்க, ஒரு போகிற போக்கில் மாகை ஏனம் வேணாம், மாநில உரிமை வேண்டும். அது என்ன மாகை ஏனம் வேண்டாம்? அது அப்படி திருப்பி யார்கிட்ட கொடுக்குறீங்க? யார்கிட்ட கொடுக்கணும்? யானமும் மாகியமும் யார்கிட்ட கொடுக்கணும்? உங்கள் கீழ்த்தரமான மொழி அரசியலை புதுச்சேரியில் எடுபடாது. ஃபஸ்ட்டு புதுச்சேரி பற்றி உங்களுக்கு நான் தெரிஞ்சதை சொல்கிறேன் அடிப்படையாக. ஏன்னா உங்கள் கட்சியில் இருக்கிற பிள்ளைங்க பாவம் ஏதோ நல்லா தமிழ் பேசுகிறாரு, ஒரு ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறாரு, வீராவேசமாக மேடை பேச்சு பேசுகிறாரு, இவ்வளோதான். இந்த ஒரு ஈர்ப்பில் அங்கே ஒரு சிறிய கூட்டம் இருக்குது. அதே நீங்கள் தொடர்ந்து இந்த கருத்துக்களை பேசினா உங்கள் கட்சியில் இருக்கிற புதுச்சேரி பசங்க எல்லாம் வெளியே வந்துடுவான். இது ரொம்ப ரோஷம் உள்ள மண். இது உங்களுக்கு புரியல. நான் சொல்கிறேன், ரைட்? இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது ஆகஸ்ட் 15, ஓகே, 1947. புதுச்சேரி சுதந்திரம் அடைஞ்சது எப்போன்னு உங்களுக்கு தெரியுமா? நவம்பர் 1, 1954. கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுக்கு பிறகு இந்தியாவோடு சேருது. முழு ஏரியாவின் பெரும்பகுதியை வெள்ளக்காரன் பிரிட்டன் கிட்ட இருந்து பெற்றோம். இங்கே இது நாங்கள் பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்தின் கீழே இருந்த இந்த பிராந்தியங்கள். அந்த பிராந்தியத்தை ஒன்று சேர்த்து ஒரு யூனியன் டெரிட்டரியா அறிவிச்சாங்க. இது இன்றைய நவீன இந்தியாவின், தென்னிந்தியாவின் ஒரு என்ன சொல்றது, ஒரு உதாரணமான ஒரு கலவை. இந்த மாதிரி ஆந்திராவில் கொஞ்சம் இடம், கேரளாவில் கொஞ்சம் இடம், புதுச்சேரியில் கொஞ்சம் இடம், இப்படி இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்தீங்கன்னா அது காரைக்கால்னு வச்சுக்கலாம். இப்படி தென் மாநிலத்தில் உள்ள கிட்டத்தட்ட கர்நாடகாவில் தான் இல்லை, எல்லா ஸ்டேட்லையும் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு இது இருக்கிறத நீங்கள் போகிற போக்கில் ஏனாமாகிய வேணான்னு சொல்கிறதுக்கு ஹூ ஆர் யூ மிஸ்டர் சீமான்? உங்களுக்கு தமிழில் கட்ட பிடிக்குமே, ஹூ ஆர் யூ மிஸ்டர் சீமான்? தமிழில் பேசுகிறேன். ஹூ ஆர் யூ? நீங்கள் யார்? இந்த மண்ணில் பிறந்தவரா? உன் தாய் தகப்பன் இந்த மண்ணில் பிறந்தவரா? சொல்லுங்கள். ஏதாவது அப்படி எங்களுக்கு ரத்த பந்தம் இருக்குது, இன்னும் வாய்க்கு வந்தாலும் ஒரு தலைவராயிட்டோம் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய இது மிகப்பெரிய நீங்கள் சதி செய்கிறீங்கன்ற இதை துண்டாடி இதை கலவர பூமியாக்குறீங்கன்னு நான் உங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறேன். அர்த்தமற்ற பேச்சு, அடிப்படை அந்த தீவிரத்தன்மையே தெரியல. புதுச்சேரிக்காரனா உங்களுக்கு எப்படி இது பார்க்கறதையெல்லாம் நிறையா தடிக்கு வந்தால் பாருனால குடிகாரனாக இருப்பானோ, வெளியூரில் சுற்றுப்பட்டுலேருந்து வரவங்க தான் குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாங்க. புதுச்சேரிக்காரன் டீசென்ட் குடியாரனாக இருப்பான், ஆனால் அவன் ரோஷம் உள்ளவன், தன்மானம் உள்ளவன் புதுச்சேரிக்காரன். உங்களுக்கு தெரியாது புதுச்சேரி வரலாறு. எம்ஜிஆர் காலத்தில் தமிழ்நாட்டோடு புதுச்சேரியை சேர்க்கணும்னு சொல்லும்போது எத்தனை வீர புருஷர்கள் இந்த மண்ணுக்கு உயர ஓட்டம் தெரியுமா? எவ்வளோ பெரிய விட்டு குத்து ரணக்கலரியை உண்டாச்சு இந்த மாநிலத்தின் சுய கௌரவத்தை. நீங்கள் சும்மா போகிற போக்கில் உங்கள் உரங்கையால் புரட்டக்கையால் நீங்கள் தட்டிட்டு போகிறீங்க. ஏனமாகிய வேணாம் நீங்கள் யார் சொல்கிறது சீமான்? நீங்கள் யார் சொல்கிறது? அடிப்படை அறிவு இல்லாமல் நீங்கள் பேசிக்கிறீங்க. ரொம்ப விஷமமான விஷயத்தை கையில் எடுக்கிறீங்கன்றதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அது தவறு, ரொம்ப தவறு. எங்களை நீங்கள் அப்படி பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு அப்படி அந்த வார்த்தையோடு நீங்கள் சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லாது. இந்த மண்ணுக்காக நீங்கள் ஒரு இன்ச்சு கூட நீங்கள் உணர்வுபூர்வமாக செய்ய முடியாது. சும்மா தமிழ் பேசுகிறீங்க, தமிழ் மட்டும்தான். நாங்கள் தெலுங்கை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களோட அரசு நிர்வாகத்தில் இருக்குது தெலுங்கு மொழி, மலையாளம். போய் அங்கே ஏனம் மாகியில் போய் பார்த்துட்டு வாங்க. அப்படி பிற மொழிகளை சேர்த்து வச்சு சும்மா நாட்டின் முன்னங்கட்ட இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிற மொழியால் அப்படி பிளவெல்லாம் இல்லாமல் அவ்வளோ ஸ்மூத்தாக சகோதரத்துவத்தோடு போகிற நீ மட்டும் போகிற போக்கில் அதை வெட்டு இதை வெட்டு இவங்க 2 பேர் தூக்கு வடிவேல் கவுண்டம் பண்ணி ஒரு படத்தில் சொல்லுவாங்க, அவனை வெட்டுறா எவனை இருந்தாலும் வெட்டுவோம். அந்த மாதிரி மாகி அதை வெட்டி துண்டாக்குது, இங்கே ஏன்னா அதை துண்டாக்கிடு. அப்புறம் காரைக்காலம் என்ன பண்ண போகிற? சனி பகவான் இருக்கிறார் பார்த்து, ரைட்? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சீமான் அவர்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் இந்த சதியை செய்யாதீர்கள். இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். புதுச்சேரிக்காரலாம் அதை வேடிக்கை பார்க்க மாட்டான். முதல்ல நான் பொதுவாக சீமான் அவர்களுக்கு எப்பயுமே நான் வீடியோ போடுறதில்ல. ஏன்னா அது 2 விஷயம் தான். ஒன்று, பேசி ஒரு நாளைக்கு வைகோவோட கீழே சிறு புள்ளியாக போகிறாரு. 1, 2 இந்த கொள்கையில் என்றைக்காவது ஒரு நாள் சமரசம் பண்ணின்னு கூட்டணி வைப்பார். அன்றைக்கி இந்த கட்சி காணாம போயிடும். ஏற்கனவே உங்களுடைய
மொத்த ஹிஸ்ட்ரியை நான் சொல்கிறேன். இவ்வளோதான் நாம் தமிழர் இருக்கிற தம்பிமார்கள் புரிஞ்சுக்கோங்க. அதனால் நீங்கள் சமூக மாற்றம்லாம் வேணும்னா தேசிய நலனை கருதி பாஜகவில் தான் வரணும். ரைட். இப்போ நான் சதி செய்கிறாருன்னா இந்த மாதிரி செய்கிறது ஊரை பிளவுபடுத்துகிற சதி செய்கிறார் என்ற குற்றச்சாட்டு முதல் வைக்கிறேன். முதல் குற்றச்சாட்டு இந்த சதியை செய்கிறார், அது ஆபத்தானது, அதை கைவிட வேண்டும். இது தொடர்ந்து பேசினா மிகப்பெரிய கண்டனத்துக்கு உருவாவர்கள். அது புதுச்சேரியை மிகப்பெரிய ஒரு 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 உணர்வு கொண்டு போகும். இந்த துண்டாடுற வேலையெல்லாம் மாநில அந்தஸ்துன்றது தலையும் தெரியாமல் வாழும் தெரியாமல் கெடுத்து குட்டி சிவராக்கணவங்க யூனியன் பிரதேசத்துக்கு 90% மானியம் என் கூட ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா சீமான்? இதை பற்றி மாநில அந்தஸ்துனா என்ன, சிறப்பு மாநில அந்தஸ்துனா என்ன, இது ஏன் கிடைக்கலன்னு இதை என் கூட விவாதிக்க தயாரா? ஏன் பொருளாதாரத்தை யாருக்கு எடுத்த ரங்கசாமி நாராயணசாமி மயிரை பிடிச்சி நான் பெரியணும் நீ பெரியணும் சண்டை போட்டு இந்த ஊரை காலி பண்ணதை ஒரே மேடையில் பேச தயாரா சீமான்? சும்மா வாய்க்கு மைக்கில் பார்த்து 2-3 லேடிஸை பக்கத்தில் வச்சுக்கிறது, அப்படியே வெட்டி அப்படி பேசுறது, மொக்க ஜோக் அடிக்கிறது, எல்லாரும் அண்ணன் கக்கன்றது. இதுதான், இவ்வளோதான். ரைட். அது முதல் சதி, ஊரை பிளவுபடுத்துவது. இரண்டாவது சதி, முதலமைச்சராக குறுக்கோயில பிஜேபியை கீழே அமுக்கி குறுக்கோயில வர்றதுக்கு உங்களுடைய சொந்தக்காரர் ரவீந்திரன் துரைசாமி மீது தனிப்பட்ட முறையில் நான் மதிக்கிறேன். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, தென்னை மரத்தில் ஒரு குத்து, ஏனியில் ஒரு குத்து, ஸ்டாலின் அசைக்க முடியாத ஒரு தலைவர் அப்படின்னு அதையும் பேசுகிறேன். நான் மோடிக்காக நான் போராடுகிறேன்னு சொல்கிறார். ரைட். இது ரெண்டுத்துக்கு நடுவில் சீமான் எங்கேருந்து வந்தார்? சீமானை கூப்பிட்டுக்குன்னு ரஜினி சார், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வீட்டுக்கு போய் பிஜேபியின் தலைமைக்கு என்னென்னு சொல்ல போகிறாங்க, ஒரு ப்ராஜெக்டு, சீமானை முதல்வராக முன்னிறுத்தி பிஜேபி முட்டு கொடுக்க வேண்டும். இது சதி. முதலமைச்சர் பதவிக்கு செய்த சதி. முதலமைச்சர் பதவியோட முதலமைச்சர் கேண்டிடேட்டுக்கு செய்த சதி. இதை செயல் தலைவர் முறியடித்தேன். நான் எங்கேயாவது ஏதாவது சொன்னேன்னா இதை முறியடித்தேன். இது தெரியாத இந்த அப்ரண்டிஸ் தம்பி அண்ணாமலை அண்ணே கட்டி பிடிச்சிக்கிறது, அண்ணே நீங்கள் பிரமாதம் நல்லா விடாமல் போராடுங்க, இப்படி ஏதோ பேசி அவருடைய தனித்துவத்தை அவர் கெடுத்துக்கொண்டார் தம்பி அண்ணாமலை. ஆமாம், இதே சீமான் அண்ணாமலையை முதல் கட்சியோட சேர்ந்த பிறகு கிரிட்டிசைஸ் பண்ண, கேவலமாக கிரிட்டிசைஸ், பாரதிய ஜனதா கட்சின்னு வாயில் வரலன்ற மாதிரி கிண்டலாக பேசின வீடியோ இருக்குது இன்னும். அப்போ நீங்கள் அண்ணன் தம்பி பேசி, நான் இப்போ இதை பார்க்குற மக்களை கேட்குறேன், 11 பெருசா 8 பெருசா 8%, 7 சொச்சம் யார் தமிழ் உங்கள் சீமான் கட்சியோடைய ஓட்டு சதவீதம். எப்போ அது முன்னாடி, இப்போ அது இல்லை. நான் என்னாலும் சொல்கிறேன், 7 சொச்சம் 8% வச்சுங்க. 8% ஓட்டு வாங்கின அந்த கட்சியில் இருக்கிறவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டு, 11% வாங்கின பிஜேபி இவருக்கு பின்னாடி நின்று கம்முன்னு இருக்கணும். இந்த ஒரு சதி திட்டத்தை ரவீந்திரன் துரைசாமி அவர்களோட துணை கொண்டு சூப்பர் ஸ்டார் அதில் பலிகடாவாக்க பார்த்தீங்க. அது சதி 2. இப்போ 3வது சதி நீங்கள் செய்கிறது என்னன்னா, பரவலாக சொல்கிறாங்க, இருக்கலாம் இல்லாமல் போகலாம், இருந்துட்டால் அது மிகப்பெரிய சதி. இது மக்களிடத்தில் கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த தடவை நீங்கள் போன 30 லட்சம் வாங்கிட்டா 40 லட்சம் வாங்கின ஓட்டில் இந்த தடவை வாங்க முடியாது. நான் சொல்கிறேன், ஆசிரியராக முன்னாடியே சொல்கிறேன், இது நடக்கும். உங்களுடைய பெயர் இப்போ கிடப்பது தெரிஞ்சோ தெரியாமலோ 100 கோடி ரூபா மருமகங்கிட்ட வாங்கிட்டாரு அப்படின்னு ஒரு வதந்தியோ இல்லை வாங்கினதோ, நீங்கள் எவ்வளோ பேசினாலும் ஸ்டாலினை மீண்டும் முதலமைச்சரை உட்கார வைக்கணுன்றதுக்கான இப்போ இந்த சதி செய்யறதுக்காக திமுகவின் எதிர்ப்பு ஓட்டை நம்ம வாங்கணும் அப்படின்றதுனால திட்டி பேசி ஓட்டை உடைக்கிறத தவிர நீங்கள் எதுவும் செய்ய போகிறதில்லை. இப்போ நீங்கள் செய்ய போகிற எதிர்கால சதி, புதுச்சேரி ஊரை கெடுக்க இந்த பேசுனது சதி. குறுக்கோயிலில் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நிற்கிறதுக்கு அண்ணாமலையை மண்டையை கழுவி ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் மூலிமா சூப்பர் ஸ்டார் அப்படி அந்த ரூட்டில் போய் மொக்க வாங்கி வந்தீங்க. அதை உடைத்தது நான். 11% கட்சி, இன்னும் எங்கள் கட்சியை 30-40% கொண்டு வர போகிறது சத்தியம். இது அண்ணாமலை இல்லை, நான் சொல்கிறேன், செயல் தலைவர் அண்ணாமலைக்கு அண்ணன். நான் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறேன் கட்சியில், அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். அப்போ 2வது சதி. 3வது சதி இப்போ செய்ய போகிறது என்னென்னா, மீண்டும் இந்த அநியாய ஆட்சியான ஸ்டாலின் அவர்கள் வர்றதுக்கு எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கணும். இதுதான் உங்கள் அசைன்மெண்ட். இதிலும் நீங்கள் தோற்பீர்கள். புதுச்சேரி விஷயத்தில் கவனமாக கையாள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.